ஹலோ மக்களே, நான் தாங்க என்ன பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மதுரை வர வழியில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற வம்சாவளி பிரியாணிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு மாதிரியே இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் தான் வச்சு இந்த கடையே நடத்திட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இலையை விரித்து வச்சு பக்காவாக செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அவங்க கடை ஸ்பெஷலான நாட்டுக்கோழி ஜீரக சம்பா பிரியாணி தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே செம்ம தூக்கலாக இருந்ததுங்க. அந்த நாட்டுக்கோழி அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரக சம்பா ரைஸோட அந்த பிரியாணியே வேறு மாதிரியாக இருந்தது. அது கூட தொட்டுக்க பார்த்தீங்கன்னா அவங்க குருமாலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் டேஸ்ட்டே பக்காவாக இருந்தது. சரி, நீங்களும் மதுரை பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஜீரக சம்பா பிரியாணி, அதுவும் இந்த வம்சாவளி பிரியாணி கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள். சரி ஓகே, பை பை கைஸ். நான் உங்களை நெக்ஸ்ட்டு அடுத்த மதுரை வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை கைஸ்.